வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து கோமா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லிட்டு 2 அபரேஷன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸில் ஸ்பெரிக்கல் அபரேஷன் பற்றி லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் கோமா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லிட்டு 2 அபரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸ் கீழே வரும். மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன் எது கீழே வரும் அப்படின்னா அபரேஷன்ஸை 2 கைண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அதில் ஒரு கைண்டு தான் மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸ். ஸோ மோனோக்ரோமேட்டிக் அபரேஷனில் ஸ்பெரிக்கல் அபரேஷன் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோமா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லிட்டு 2 அபரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அபரேஷன் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக தெரியும், இட்ஸ் அ டிஃபெக்ட் ஆஃப் லென்ஸ். லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான் அபரேஷன் அப்படின்றது. தட் இஸ் அந்த லென்ஸால் ஒரு கிளியரான இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அந்த இன்எபிலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோமா அப்படிங்கிறது ஒரு அபரேஷன். ஸோ இந்த லென்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ் பார்க்கறதுக்கு காமெட் ஷேப்பில் இருக்கனால இந்த அபரேஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோமா அபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ரேஸ் லென்ஸ் வழியாக போகும் பொழுது லென்ஸில் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வழியாக ரீஃப்ராக்ட் ஆகும். அப்படி ரீஃப்ராக்ட் ஆகும் பொழுது அது ஃபோக்கஸ் ஆகும். ஒவ்வொரு லென்ஸ்ல இருந்தும் ஒவ்வொரு ஜோன்ல இருந்தும் வரக்கூடிய ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதை தான் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி ஃபோக்கஸ் ஆகும் பொழுது ஒவ்வொரு ஃபோக்கல் பாயிண்ட்லையுமே அது இமேஜஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ற இமேஜ் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியுதா? காமெட் மாதிரி தெரியுதான். காமெட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இங்க ஃபார்ம் ஆகிற இமேஜஸ் வந்து காமெட் ஷேப்ல இருக்கனால இந்த அபரேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோமா அபரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அது ஏன் இங்க வந்து காமெட் ஷேப்ல இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருப்போம் அப்படின்னா எக்ஸாக்டா பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? லென்ஸோட ஆக்சிஸ் தானே பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர ரேஸ் லென்ஸ் வழியா போய் ரீஃப்ராக்ட் ஆகி இமேஜஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்றப்போ ஒவ்வொரு ஜோன்ல இருந்தும் வரக்கூடிய ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தோட வரும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த கோமா அபரேஷன்ஸ்ல நமக்கு மல்டிபிள் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபோக்கல் பாயிண்ட்லயுமே ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுறப்போ அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஒவ்வொரு ஜோனுக்குமே வந்து ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ஜோன்ல இருந்து வர ரேஸும் ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். அது என்ன ஃபார்ம்ல பண்ணும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல பண்ணும். ஒவ்வொரு சர்க்கிளுக்குமே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 4 ஜோன் இருக்குங்களா? மார்ஜினல் ஜோன், அப்புறம் ஜோன் 3, ஜோன் 4, அப்புறம் ஜோன் 1 இல்லைங்களா? மொத்தம் 4 ஜோன். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4. ஸோ ஜோன் 4 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மார்ஜினல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோன் 1 என்னன்னு சொல்லுவோம்? பராக்சியல் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 4 ஜோன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல இமேஜஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ற இமேஜ் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்து ஒவ்வொரு சர்க்கிளுக்குமே ஒவ்வொரு ரேடியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமேஜஸ்லாம் ஓவர்லேப் ஆகுது. அது ஓவர்லேப் ஆகிறத பார்க்குறப்போ நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா காமெட் ஷேப்ல இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரு கோமா. கோமா அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னு சொல்ல நம்ம நினச்சிக்க கூடாது. கோமா அப்படின்னா என்னன்னா காமெட் பிளஸ் அபரேஷன். சம்டைம்ஸ் இந்த கன்ஃபியூஷன் வரும். கோமா அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா கோமா அப்படின்றது காமெட்ல இருந்து வரக்கூடிய ஒரு வேர்டு. காமெட்ல ஒரு பாதி வேர்டு என்னது? கோம் இல்லைங்களா? ஏ அப்படின்றது அபரேஷன். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? கோமா. கோமா அப்படிங்கிறது என்ன? காமெட் ஷேப்ல இமேஜை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அபரேஷனுக்கு பேரு கோமா. நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது லென்ஸோட ஆக்சிஸ்ல இருந்து ஒவ்வொரு ஜோனும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜோனுக்கும் லென்ஸ் ஆக்சிஸ்க்குமான டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாராக்சியல் ஜோன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜோன். ஸோ இதுக்கும் லென்ஸ் ஆக்சிஸ்க்குமான டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மார்ஜினல் ஜோன் அப்படிங்கிறது லாஸ்ட் ஜோன் இல்லைங்களா? லென்ஸில் இருக்கக்கூடிய 4th ஜோன் தான் மார்ஜினல் ஜோன். ஸோ அந்த ஜோனுக்கும் இந்த லென்ஸோட ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது அந்த அப்போ அந்த ஜோன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜோனும் என்ன ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். லென்ஸுக்குள்ளே இருக்க ஜோனும் வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். அது ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜும் என்ன ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும்.
ஸோ ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஜோனோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அது ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜினுடைய ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? ஜோனோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அது ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜினுடைய ரேடியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் டவுன் பண்ணணும். அண்ட் இங்கே காமெட் இமேஜ் எதனால ஃபார்ம் ஆகுது? ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு ரேடியஸ் இருக்கனால அந்த இமேஜஸ்லாம் ஓவர்லேப் ஆகுது. அதனால ஒரு சிங்கிள் இமேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு காமெட் ஷேப்ல நமக்கு இமேஜஸ் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபைனலா இந்த காமெட் இமேஜ் வந்து எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு கிளியரா இருக்குமா அப்படின்னா, கிளியரா இருக்காது. பிளர்ரா இருக்கும். ஏன் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம அபரேஷன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? அப்போ இங்க ஃபார்ம் ஆகுற இந்த காமெட் இமேஜ் வந்து பிளர்ரா இருக்கும். ஒரு ஷார்ப்பான இமேஜ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு பதிலா. ஸோ இது வந்து அந்த லென்ஸ்னுடைய ஒரு டிஃபெக்ட். அதனால தான் இத என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அபரேஷன் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் அ டிஃபெக்ட் ஆஃப் லென்ஸ். ஸோ லென்ஸோட ஒரு டிஃபெக்ட்னால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த அபரேஷன்ஸ் வந்து காமெட் ஷேப்ல இருக்கிறதுனால இதுக்கு பேரு கோமா. சரி, ஓகே. இப்போ இந்த கோமா அபரேஷன்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. ஸோ இத ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னா, 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டாப். ஸ்டாப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த கோமா அபரேஷன்ஸை மினிமைஸ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டாப் அப்படின்னா, ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் அப்பேச்சர். இது வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் ரேஸை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணும். சில கைண்ட் ஆஃப் ரேஸை வந்து பிளாக் பண்ணிரும். ஸோ அப்படி பண்றதுனால ஒரு கைண்ட் ஆஃப் ரேஸ் மட்டும் உள்ளார போய் கோயின்சைட் ஆகி ஃபோக்கஸ் ஆகி இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். ஆனா இப்படி ஃபார்ம் ஆகுற அந்த இமேஜ் வந்து பிரைட்டா இருக்குமா? அதனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? கிளியரா இருக்குமா? இன்டென்சிட்டி ஹையா இருக்குமா? அப்படின்னா அப்படி இருக்காது. இன்டென்சிட்டி பிரைட்னஸ் வந்து லோவா இருக்கும். ஏன் வந்து இங்க இன்டென்சிட்டியும் பிரைட்னஸும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க வெரி ஃபியூ ரேஸ் மட்டும் தான் இந்த ஸ்டாப் வழியா போக முடியும். எல்லா ரேஸும் போக முடியாது. ஏன்னா இது வந்து அந்த அந்த கோமா ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் என்ன பண்ணி ரேஸ்லாம் என்ன பண்ணும்? கோமா இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா? நெறைய சர்க்கிள் சேர்ந்து தானே அந்த கோமா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த காமெட் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? காமெட் ஷேப். ஸோ அப்போ நெறைய இமேஜஸ் அது இதுக்குள்ள இருக்கு. அப்ப நெறைய இமேஜஸ் ஃபார்ம் பண்றது எது? டிஃபரெண்ட் ரேஸ். டிஃபரெண்ட் ஜோன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ். அப்போ டிஃபரெண்ட் ஜோன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பிளாக் பண்ணி, ஒரு ஜோன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ மட்டும் இந்த ஸ்டாப் வந்து அலோவ் பண்ணும். ஸோ தட் அந்த ஒரு ஜோன் வழியா ரிஃப்ராக்ட் ஆகி வர ரேஸ் மட்டும் இமேஜஸ ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இமேஜ் கிளியரா இருக்கும். ஆனா அதனோட இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா, அங்க அலோ ஆகுற ரேஸ் வந்து கம்மியா இருக்கும். அது வழியா போகுற ரேஸ் எப்படி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மி நம்பர்ஸ்ல இருக்கும். ஸோ நம்பர் கம்மியா இருக்கனால என்ன ஆகுது அப்டின்னா, இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஸ்டாப். ஏன்னா ஸ்டாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளியரான இமேஜ் வந்து கிடைக்கும். பட் இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். பிரைட்னஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். எது யூஸ் பண்ணும்போது அப்டின்னா, ஸ்டாப் யூஸ் பண்ணும்போது. அடுத்தது என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லென்ஸ வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த கோமா அபரேஷன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். எப்படி லென்ஸ ப்ராப்பரா டிசைன் பண்ணணும் அப்படின்னா, சூட்டபிளான மெட்டீரியல் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ஷேப் அந்த லென்ஸோட ஷேப் இருக்கு இல்லைங்களா? அது என்ன கைண்ட் ஆஃப் லென்ஸா வேணாலும் இருக்கலாம். அது கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம். அதனுடைய ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சூட்டபிளா இருக்கணும். அபரேஷன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான லென்ஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லென்ஸ பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணும்பொழுது, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த கோமா அபரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாம மினிமைஸ் பண்ணிற முடியும். அண்ட் 3 திங் என்ன அப்படின்னா, ஏப்ஸ் சைன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப் அப்படிங்கிறவங்க ஒரு ஜெர்மன் ஆப்டிஷியன். அவங்க ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. எப்போலாம் லென்ஸ் வந்து எந்தெந்த லென்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த லென்ஸ் வந்து கோமா அபரேஷன்ஸ எலிமினேட் பண்ணிரும். அந்த லென்ஸ்ல கோமா அபரேஷன்ஸ் வந்து புரொடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, μ1 y1 sin θ1 is equal to μ2 y2 sin θ2. இங்க μ1, μ2 அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் மீடியம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மீடியம்ல இருக்கும். இமேஜ் வந்து ஒரு மீடியம்ல ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த 2 மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இந்த μ1, μ2 அப்படிங்கிறது. y1, y2 அப்படிங்கிறது என்னன்னா, y1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டோட சைஸ். y2 அப்படிங்கிறது இமேஜினுடைய சைஸ். அ sin θ1, sin θ2 அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி டீவியேஷன் ஆங்கிள். எவ்வளோ ஆங்கிள்ல வந்து அது டீவியேட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் sin θ1, sin θ2. ஸோ இந்த கண்டிஷன எந்த லென்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த லென்ஸ்லாம் வந்து கோமா அபரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அந்த லென்ஸ் எல்லாம் கோமா அபரேஷன்ஸ எலிமினேட் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ எந்த லென்ஸ் எல்லாம் இந்த ஏப்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த லென்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா, பிளானெட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானெட்டிக் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஏப்ஸ் கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
எப்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன? mu1 y1 sin theta 1 is equal to mu2 y2 sin theta 2. ஸோ இதில் sin theta 1 sin theta 2 sin theta 1 sin theta 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை எந்த லென்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த லென்ஸ் வந்து ஏப்ளனெட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கோமா ஆபரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதாவது லேட்ரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லா ரேஸ்க்கும் சேமாக இருக்கும். லேட்ரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எல்லா ரேஸ்க்கும் வந்து இது சேமாக இருக்கனால அதை நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். அப்போ லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் மட்டும்தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் நமக்கு இமேஜ் வந்து கிளியரான இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போது ஏப்ளனெட்டிக் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம கோமா ஆபரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா sin theta 1 divided by sin theta 2 is equal to constant. இது எப்படி கிடைச்சது அப்படின்னா நமக்கு தெரியும், ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? mu1 y1 sin theta 1 is equal to mu2 y2 sin theta 2 அப்படிங்கிறது தான் எப்ஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் y2 divided by y1 அப்படின்றது நமக்கு வேணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதும் போது வில் பி கெட்டிங் mu1 sin theta 1 divided by mu2 sin theta 2 அப்படிங்கிற ரிலேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மீடியமும் இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிற மீடியமும் சேம் மீடியம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ mu1 is equal to mu2 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் கேஸில் இருக்க ஈக்குவேஷன் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய mu1ம் mu2வும் கேன்சல் ஆகி sin theta 1 sin theta 2 அப்படின்றது மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபைனலி வில் பி கெட்டிங் y2 divided by y1 is equal to sin theta 1 divided by sin theta 2 which will be equal to constant. that constant வந்து எந்த லென்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் வில் பி நோன் ஆஸ் ஏப்ளனெட்டிக் லென்ஸ். ஸோ இந்த ஏப்ளனெட்டிக் லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிடலாம்? கோமா ஆபரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 3 மெத்தட்ஸ் நம்ம இதுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கோமா ஆபரேஷன்ஸை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டாப் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் வந்து லென்ஸை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணுறது மூலியமாக ரெடியூஸ் பண்ண முடியும். தேர்ட் வந்து இந்த எப்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏப்ளனெட்டிக் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம கோமா ஆபரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போட ஆபரேஷன் என்ன அப்படின்னா அஸ்டிக்மேட்டிசம். ஸோ கோமா ஆபரேஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். கோமா ஆபரேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்றது பார்த்துட்டோம். அடுத்தது அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது ஒரு அபரேஷன்ஸ். ஸோ அபரேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் லென்ஸ் வழியாக போகும் பொழுது டிஃப்ரெண்ட் ஜோன்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். அப்படி ரீஃப்ராக்ட் ஆகும் பொழுது அது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். ஒவ்வொரு ஜோன்ல இருந்து வரக்கூடிய ரேஸுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஆகும், கோயின்சைட் ஆகும். அப்படி கோயின்சைட் ஆகிற பாயிண்ட்லலாம் நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜஸ் வந்து கிடைக்கும். அப்படி இமேஜ் கிடைக்கும் பொழுது அந்த இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு கிளியரா இருக்காது, ஒரு ஷார்ப்பான இமேஜாக இருக்காது. ஸோ இந்த டிஃபெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லென்ஸோட இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் அபரேஷன்ஸ் இல்லைங்களா? இப்போ அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து லைன் இமேஜஸாக இருக்கும். அந்த லைன் இமேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். எப்படி கோமாவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, காமெட் ஷேப்பில் இருக்கும். அங்கே நிறைய இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே அஸ்டிக்மேட்டிசமில் ரெண்டு லைன் இமேஜஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 லைன் இமேஜும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த அபரேஷன்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷனில் 2 லைன் இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 2 லைன் இமேஜும் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. அந்த 2 லைன் இமேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அந்த 2 இமேஜும் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அபரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா அஸ்டிக்மேட்டிசம். ஸோ இந்த அஸ்டிக்மேட்டிசமில் 2 இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு இமேஜ் பேர் வந்து எம், இன்னொரு இமேஜ் பேர் வந்து எஸ். எம் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்கிற பிளேனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு பிளேனில் இருக்கும் சரிங்களா? ஸோ எம் இமேஜ் இருக்கிற பிளேனை வந்து மெரிடோனியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் இமேஜ் இருக்கிற பிளேனை வந்து சாகிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெரிடோனியல் பிளேனும் சாகிட்டல் பிளேனும் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய இமேஜும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளேன்லேயுமே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த 2 பிளேன்லேயுமே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெரிடோனியல் பிளேனில் இமேஜ் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கும், சாகிட்டல் பிளேனில் இமேஜ் வந்து வெர்டிகலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மெரிடோனியல் பிளேன்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரேஸ் வந்து ஹாரிசாண்டல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். சாகிட்டல் பிளேன்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரேஸ் வந்து வெர்டிக்கல் இமேஜை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும்.
அதையும் தாண்டி அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா 2 லைன் இமேஜ் விச் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தேர் வில் பி ஃபைனர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். அதுதான் அஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா there will be two images formed which will be mutually perpendicular to each other and there will be finer distance between the images அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் அஸ்டிக்மேட்டிசம் பத்தி இன்னும் ஒரு 4 பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இங்க ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா இந்த 2 இமேஜஸ், லைன் இமேஜஸ், ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இமேஜஸ். இந்த 2 இமேஜும் கோஇன்சைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இந்த 2 இமேஜும் எப்பவுமே கோஇன்சைட் ஆகாது. ஆனாலுமே அந்த இமேஜ் எப்படிதான் இருக்கும்? பிளர்ரா தான் இருக்கும். ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். பேட்ச் அப்படின்னா நீங்க இங்க பாருங்க சைடுல இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பேட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட்சஸ் அப்படின்னா கன்டினியூஸா இல்லாம குட்டி குட்டியா இருக்கிறதுக்கு பேர் தானே சொல்லுவோம். பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. பேட்ச் ஒர்க் அப்படின்னா என்ன? ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத சரி பண்றது தான் வந்து பேட்ச் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள தான் நம்ம பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற இந்த 2 இமேஜுமே வந்து கோயின்சைட் ஆகாது. இமேஜ் பார்க்கறதுக்கு கிளியரா இருக்குமா அப்படின்னா, கிளியரா இருக்காது. பிளர்ரா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இங்க உருவாகுற அந்த இமேஜ் வந்து பேட்சஸ் மாதிரி இருக்கும். கன்டினியூஸா இருக்காது. இப்போ இந்த எம் இமேஜ்க்கும், எஸ் இமேஜ்க்கும் இடையில நம்ம ஒரு ஸ்க்ரீன் வச்சு மூவ் பண்ண போறோம். அப்படி மூவ் பண்றப்போ, நமக்கு ஒரு கிளியரான இமேஜ் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸோ ஸ்க்ரீன் வச்சு எம்முக்கும், எஸ்ஸுக்கும் இடையில, எம் இமேஜ்க்கும், எஸ் இமேஜ்க்கும் இடையில நம்ம ஸ்க்ரீன வந்து மூவ் பண்ணும் பொழுது, நமக்கு ஒரு கிளியரான இமேஜே கிடைக்கல. பிளர்ரான இமேஜ் தான் கிடைக்குது. அந்த பிளர்ரான இமேஜும் எப்படி கிடைக்குது அப்படின்னா, பேட்சஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன வச்சு தான் இது எப்படி இமேஜ் வந்து கோயின்சைட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னே நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல நமக்கு கிடைச்ச இமேஜ் எப்படி கிடைக்குது? பிளர்ரா இருக்கு, பேட்சஸா இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் வந்து கோயின்சைட் ஆகல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த பேஜஸ்லாம் இப்படியே தான் இருக்குமா? அது வந்து ஒண்ணா கோயின்சைட் ஆகாதா அப்படின்னு கேட்டா, இந்த இமேஜஸ்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த சர்க்கிள்க்கு பேர் என்ன அப்படின்னா, சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த பேட்சஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல, ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள ஃபார்ம் பண்ணும். அந்த சர்க்கிள்க்கு பேர் என்ன அப்படின்னா, சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன். அப்போ இந்த பிளர் பேட்சஸ் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆயிட்டே போயிட்டு ஒரு சர்க்கிள வந்து ஃபார்ம் பண்ணிருது. அதுக்கு பேர் என்ன? சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன். இந்த சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, which is just before the point image. பாயிண்ட் இமேஜ் இருக்கும் இல்லைங்களா? பாயிண்ட் இமேஜ்னா என்ன சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட்டான இமேஜ் தான் என்ன சொல்லுவோம்? பாயிண்ட் இமேஜ்ன்னு சொல்லுவோம். அபரேஷனே இல்லாத அந்த இமேஜ்க்கு பேர் தான் என்னது? பாயிண்ட் இமேஜ். ஸோ அந்த பாயிண்ட் இமேஜ்க்கு பக்கத்துல இது போகும். ஆனா பாயிண்ட் இமேஜ எக்ஸாக்ட்டா ஃபார்ம் பண்ணாது. ஸோ தட் அபரேஷன் பிரசன்ட். தட் அபரேஷன் இஸ் நோன் அஸ் அஸ்டிக்மேட்டிசம். இல்லைங்களா? சரி. அடுத்தது இதுல இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ். ஸோ அது என்ன அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல 2 லைன் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். அது 2ம் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க டிஸ்டன்ஸ் தான் டிஃபரன்ஸ். இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 2 லைன் இமேஜ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க சர்க்கிள் சி அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன் அப்படின்றத சொல்லுவோம். அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன் ஷார்ட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ் இமேஜஸ். ஓகேவா? ஸோ எம் இமேஜ்க்கும், எஸ் இமேஜ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த அஸ்டிக்மேட்டிஸ் அபரேஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்? வாட் இஸ் த மெத்தட்ஸ் ஆர் வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷன் அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட்டான மெத்தட் வந்து நமக்கு இருக்கு. ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அண்ட் லென்ஸ் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸ்பெரிக்கல் அபரேஷன்ஸ்லயும் நம்ம ஸ்பெரிக்கல் அபரேஷனை மினிமைஸ் பண்றதுக்கு ஸ்டாப் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ பார்த்த கோமா அபரேஷன்லயும் நம்ம கோமா அபரேஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு, மினிமைஸ் பண்றதுக்கு ஸ்டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷன்லயும் இந்த அபரேஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தட் டு ரெடியூஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அபரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டாப் என்ன பண்ணும்? ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் அப்பேச்சர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு சில ரேஸ் மட்டும் தான் இது வழியா போக அலோவ் பண்ணும். எல்லா ரேஸையும் அலோவ் பண்ணாது அப்படின்றது தெரியும். ஸோ இங்க இந்த அஸ்டிக்மேட்டிசத்தை ரெடியூஸ் பண்ற மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்டாப் எதை வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னா,
ஆ இந்த லென்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா? பேரலல் ஆக்சிஸ். அந்த லென்ஸ் ஆக்சிஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த லென்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா எந்த ஆக்சிஸ்லாம் இருக்கோ, அந்த ஆக்சிஸ் மட்டும் தான் இது அலோவ் பண்ணும். நெறைய ஆங்கிள்ல டீவியேட் ஆகியிருக்கிற அந்த ரேஸ் வந்து என்ன பண்ணாது அப்டின்னா, அலோவ் பண்ணாது. தட் இஸ் ஆப்ளிக் ரேஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஆப்ளிக் ரேஸ் அப்டின்னா, நெறைய டீவியேஷன்ஸ் இருக்கிற அந்த ரேஸ் தான் ஆப்ளிக் ரேஸ். தட் இஸ் ரொம்ப சாஞ்சு வரும். டில்ட் ஆயி வரும். அததான் என்னன்னு சொல்லுவோம். ஆப்ளிக் ரேஸ் அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டில்ட் ஆயி வர ரேஸ் எல்லாத்தையும் இது அலோவ் பண்ணாது. ஒன்லி பேரலல் ரேஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ தட் அங்க ஃபார்ம் ஆகுற இமேஜ் வந்து ஒன்லி டியூ டூ பேரலல் ரேஸ். ஸோ பேரலல் ரேஸ்னா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல கோயின்சைட் ஆயி, ஃபோக்கஸ் ஆயி நமக்கு இமேஜ ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் ஆகுற இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். ஆனா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஆஃப் கோர்ஸ். ஏன் அப்டின்னா, இங்க கொஞ்சம் ரேஸ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்றதுனால இன்டென்சிட்டி பிரைட்னஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்னாப் யூஸ் பண்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி இமேஜ் எல்லாம் கிளியரா இருக்கும். அது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். அடுத்த மெத்தட் என்ன அப்டின்னா, யூசிங் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். லென்ஸோட காம்பினேஷன்ஸ யூஸ் பண்ணி நம்ம அஸ்டிக்மேட்டிசம மினிமைஸ் பண்ண முடியும். கான்வெக்ஸ் லென்ஸ்ல நமக்கு அஸ்டிக்மேட்டிஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, பாசிட்டிவா இருக்கும். கான்கேவ் லென்ஸ்ல அஸ்டிக்மேட்டிஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, நெகட்டிவா இருக்கும். தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அஸ்டிக்மேட்டிசம் இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா? தட் இஸ் அந்த அபரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது 2 இமேஜ் அதுல இருக்கும். அந்த 2 இமேஜ்க்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அஸ்டிக்மேட்டிஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். எப்போ அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. அந்த டிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்கும். எப்போ அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும்பொழுது. ஓகேவா? இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸையும், கான்கேவ் லென்ஸையும் நம்ம ப்ராப்பரா கம்பைன் பண்ணும்பொழுது, இந்த பாசிட்டிவ் டிஃபரன்ஸும், நெகட்டிவ் டிஃபரன்ஸும் கேன்சல் அவுட் ஆகி, நமக்கு அஸ்டிக்மேட்டிசம் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இத தான் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன அப்டின்னா, ஆன் அஸ்டிக்மேட்டிக் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆன் அப்டின்னா அஸ்டிக்மேட்டிஸ்க்கு ஆப்போசிட்டான ஒண்ணு. ஓகேங்களா? ஆன் அஸ்டிக்மேட் அப்டின்னு சொல்லுவாங்க இந்த காம்பினேஷனுக்கு பேரு. அதாவது அஸ்டிக்மேட்டிசத்த இது ரெடியூஸ் பண்றதுனால இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன அப்டின்னா, ஆன் அஸ்டிக்மேட். ஓகேவா? ஸோ இது எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, கேமராஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ யூஸ் பண்ணி அஸ்டிக்மேட்டிசம வந்து ரெடியூஸ் பண்றத எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, கேமராஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, நமக்கு கேமராஸ்ல சில டைம் பார்க்குறப்போ இமேஜஸ் வந்து அ ப பிளஸ் ஷேப்ல தெரியும் இல்லைங்களா? அது எதனால அப்டின்னா, இந்த 2 ஹாரிசான்டல் இமேஜும், இந்த வெர்டிகல் இமேஜும் கோயின்சைட் ஆகுறதுனால தான். அந்த மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா? அது கோயின்சைட் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த மாதிரி பிளஸ் மாதிரியான பிளர்ரான இமேஜஸ் வந்து கேமரால கிடைக்கும். கேமரால நம்ம ஃபோட்டோ எடுக்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது அப்டின்னா, நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும் கேமராவுல? இந்த காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கான்வெக்ஸ் பிளஸ் கான்கேவ் லென்ஸ நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம என்ன பண்ணிர்லாம், இந்த அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷன்ஸ் வந்து புரொடியூஸ் ஆகாம வி கேன் ரெடியூஸ். So these are the two important methods to reduce astigmatism aberrations. இப்போ நம்ம பார்த்த இந்த கோமா அபரேஷன்ஸையும், அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷனையும் கம்பேர் பண்ணி படிச்சு பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, நம்ம இங்க நெறைய அபரேஷன்ஸ் படிக்கிறோம். ஸ்பெரிக்கல் அபரேஷன் படிக்கிறோம், கோமா அபரேஷன் படிக்கிறோம், அஸ்டிக்மேட்டிசம் படிக்கிறோம், அடுத்து டிஸ்டார்ஷன் படிப்போம், கர்வேச்சர் ஆஃப் ஃபீல்ட் படிப்போம், அப்புறம் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் படிப்போம். ஸோ இந்த மாதிரி நெறைய அபரேஷன்ஸ் படிக்கிறதுனால நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ, இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் ஐ கேவ் யூ these kind of explanations. Okay. ஸோ ஃபீச்சர் என்ன ஃபர்ஸ்ட் காசஸ் எதனால இந்த கோமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே உருவாகக்கூடிய அந்த இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் சர்க்குலர் இமேஜஸாக ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜஸ்லாம் ஓவர்லேப் ஆகுறதுனால நமக்கு காமன் ஷேப்ல இமேஜ் கிடைக்கும். ஸோ தட் கோமா இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிஸ்ல இருக்காது. ஆஃப் ஆக்சிஸ்ல இருக்கும். ஆஃப் ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஸ் மேல இருக்காது அப்படின்ற அர்த்தம் இல்லைங்களா? அடுத்து அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம்லயும் ஆப்ஜெக்ட் எங்க தான் இருக்கும் அப்படின்னா, ஆஃப் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். தட் இஸ் ஆக்சிஸ விட்டு தூரமா இருக்கும். அதுதான் வந்து ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து 2 பிளேன்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 பிளேன்லயும் வந்து 2 இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 பிளேன்ல இருந்து வரக்கூடிய ரேஸும் வந்து டிஃபரெண்டான இமேஜஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒண்ணு ஹாரிசான்டல் ஷேப்ல ஃபார்ம் பண்ணும். இன்னொன்னு வந்து வெர்டிகல் ஷேப்ல ஃபார்ம் பண்ணும். ஸோ இது 2ம் வந்து கோயின்சைட் ஆகாது. இது இடையில வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகுற இந்த 2 லைன் இமேஜஸும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் அஸ்டிக்மேட்டிசம் அபரேஷன்ஸ். ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கோமால ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ் வந்து காமெட் ஷேப்ல இருக்கும். கோமேட்டிக் இமேஜஸா இருக்கும். வேறஸ் அஸ்டிக்மேட்டிசம்ல 2ம் லைன் இமேஜஸா இருக்கும். அந்த 2 லைன் இமேஜஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும்.
அண்ட் கோமேட்டிக் சர்க்குலர் சர்க்கிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும் இல்லைங்களா? இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ்லாம் ஓவர்லேப் ஆகும். அதனால கோமேட்டிக் சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அஸ்டிக்மாட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றத இங்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அஸ்டிக்மாட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் எஸ். எம் இமேஜ்க்கும் எஸ் இமேஜ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அஸ்டிக்மாட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தது இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா மினிமம் பாயிண்ட். ஸோ இதுல வந்து ஒரு கிளியர் மினிமம் பாயிண்ட். மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிற ஒண்ணே இது எதுல இருக்காது அப்படின்னா இந்த கோமால இருக்காது. வேற அஸ்டிக்மாட்டிசம்ல அந்த மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். தட் இஸ் அங்க உருவாகக்கூடிய அந்த பேச்சஸ் லைக் இமேஜஸ்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க அஸ்டிக்மாட்டிசம்ல சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு மினிமம் பாயிண்ட் இருக்கு. ஆனா கோமால அந்த மாதிரி ஒரு மினிமம் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ கோமாவை எதை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் கோமா அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் அஸ்டிக்மாட்டிசம் தான். ஸோ ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். ரெண்டுலையுமே ஸ்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்க எப்ஸ் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ பிளானிக் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோமாவை ரெடியூஸ் பண்ணுவோம். வேற அஸ்டிக்மாட்டிசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன் அஸ்டிக்மேட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் அஸ்டிக்மேட் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்த கோமா அண்ட் அஸ்டிக்மேட்டிசமோட கம்பேரிசன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து நமக்கு ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ரேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல அந்த இமேஜை வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜ் வந்து காமெட் ஷேப்ல இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டும் சரி அண்ட் இமேஜும் சரி ஆஃப் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். அண்ட் இந்த சர்க்கிள்லாம் வந்து ஓவர்லேப் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? காமெட் இமேஜே கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். ஆப்ஸ் கண்டிஷன் எந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுதோ அந்த லென்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த லென்ஸ் வந்து இந்த கோமா அபரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இந்த கோமா அபரேஷன்ஸை அதுல இருந்து எலிமினேட் பண்ணிடும் அப்படின்றத பார்த்தோம். அஸ்டிக்மாட்டிசம் அப்படிங்கிறது 2 லைன் இமேஜஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஸ்டிக்மாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 லைன் இமேஜுக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஸ்டிக்மாட்டிஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆன் அஸ்டிக்மாட்டிக் அப்படின்னா என்னன்னா 2 லென்ஸை வந்து கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அஸ்டிக்மாட்டிசம் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆன் அஸ்டிக்மாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்பினேஷனுக்கு பேரு. அந்த காம்பினேஷன்ல என்னென்ன லென்ஸ் இருக்கும் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸும், கான்கேவ் லென்ஸும் இருக்கும். ஸோ இத எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம்? இந்த ஆன் அஸ்டிக்மாட் லென்ஸ் அப்படின்னா, கேமராஸ்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கான்செப்ட்ட வச்சு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 கொஸ்டின்ஸையும் ஒண்ணு ஒண்ணா சால்வ் பண்ணலாம். வாட் டைப் ஆஃப் இமேஜ் டஸ் த கோமா ப்ரொடியூஸ்? கோமா எந்த மாதிரியான இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? காமெட் ஷேப்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் தான் அந்த கோமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். a perfectly sharp point image ஏ ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அங்க வந்து அபரேஷன்ஸே இருக்காது. பட் கோமா அப்படிங்கிறது ஒரு அபரேஷன் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் என்னன்னு செக் பண்ணலாம். a blurred circular patch only. ஸோ சர்க்குலர் பேட்ச் அப்படிங்கிறது அஸ்டிக்மாட்டிசம்ல வரக்கூடிய இமேஜ் தான் வந்து சர்க்குலர் பேட்சஸா இருக்கும். ஆனா கோமால வரக்கூடிய இமேஜ் வந்து சர்க்குலர் பேட்சஸா இருக்காது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி என்னன்னு பார்க்கலாம். காமெட் ஷேப்டு இமேஜ். காமெட் ஷேப்ல வந்து இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? கோமாட்டிக் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கோமானால ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜ் வந்து காமெட் ஷேப்ல இருக்கிறதுனால தான் இந்த அபரேஷன்ஸ்க்கு பேர் என்ன? கோமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டில என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை பார்க்கலாம். a டபுள் ரெயின்போ இமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜே நம்ம படிக்கல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் ஏப்ஸ் சைன் கண்டிஷன் ஃபார் எலிமினேட்டிங் கோமா? ஸோ கோமாவை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான கண்டிஷன்? ஆப்ஸ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? அதுதான் வந்து ஆப்ஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் μ1 y1 sin theta 1 is equal to μ2 y2 sin theta 2. ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன்ல தான் இது இருக்கு. ஸோ இங்க μ1 μ2 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மீடியம் வேர் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் பிரசன்ட். அண்ட் y1 y2 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் சைஸ் ஆஃப் இமேஜ் அப்படிங்கிறத y1 y2 அப்படின்னு சொல்லுவோம். theta 1 theta 2 அப்படிங்கிறத டீவியேஷன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And next third question, in astigmatism, what is the circle of least confusion? So astigmatismல வந்து least confusion உடைய circle வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு circle வந்து ஃபார்ம் ஆகும். அந்த circleக்கு பேர் தான் circle of least confusion அப்படின்றத பார்த்தோம். அது எதனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது? பேச்சஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகுது?
சர்க்கிள ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அந்த சர்க்கிளுக்கு பேர் தான் சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃப்யூஷன் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? அஸ்டிக்மாட்டிசம்ல. ஸோ அந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ லார்ஜஸ்ட் பிளட் ரிங் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா பொசிஷன் வேர் பேட்ச் இஸ் ஸ்மாலஸ்ட். சர்க்கிள வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல பேட்சஸ் வந்து ஸ்மால் ஆகி ஒரு சர்க்கிள ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சியும் டியும் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சியும் டியும் சும்மா செக் பண்ணிக்கலாம். ஓகே. பவுண்டரி ஆஃப் அதை விட பெஸ்ட் ஆன்சர் வந்து இருக்கா? அதாவது பி ஆப்ஷனோட பெஸ்ட் ஆன்சர் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக சியும் டியும் செக் பண்றோம். பவுண்டரி ஆஃப் கோமேட்டிக் சர்க்கிள். ஸோ கோமேட்டிக் சர்க்கிள் இங்கே ஃபார்ம் ஆகாது. எங்க ஃபார்ம் ஆகும்? கோமால தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் டி ஆப்ஷன் பாருங்க மார்டினல் இமேஜ் லைன் எம். மார்டினல் இமேஜ் லைன் வந்து அஸ்டிக்மாட்டிசம்ல இருக்கிறது தான். 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒன்னு வந்து மார்டினல், இன்னொன்னு சாகிட்டல் அப்படின்றது பார்த்தோம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்னா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ திஸ் வில் நாட் பி a ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் a கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் வாட் இஸ் அஸ்டிக்மேட்டிக்ஸ் டிஃபரன்ஸ்? அஸ்டிக்மேட்டிக்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம என்னன்னு பார்த்தோம்? இமேஜ் எஸ்ஸுக்கும் இமேஜ் எம்முக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டிஃபரன்ஸ் இன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லென்ஸ். ஆக்சுவலி இங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கனால நம்ம டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஆக்சுவலி இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் இல்லைங்களா? அஸ்டிக்மேட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன் இமேஜஸ் எம் எஸ். எஸ் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எம்முக்கும் எஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அஸ்டிக்மேட்டிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன். அது எங்க வரும்? அஸ்டிக்மேட்டிசம்ல தான் வரும். ஆனா என்ன சொல்லுவோம்? எப்போ வந்து பேட்ச் வந்து ஒரு மினிமம் பொசிஷனுக்கு வருதோ அதுதான் வந்து நம்ம சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்க முடியாது. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் மார்டினல் அண்ட் சாகிட்டல் பிளேன்ஸ். ஸோ அப்படி ஒரு ஆங்கிளே நம்ம படிக்கல இல்லைங்களா? டிஸ்டன்ஸ் தான் படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் அன் astigmatic lens and where it is commonly used? ஸோ astigmatic lensனா என்ன? அது எங்க? astigmatic lensனா என்ன? அதை எங்க நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ astigmat அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். ஸோ அந்த என்ன காம்பினேஷன் அப்படின்னா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் காம்பினேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ்ட் இன் டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப்ல யூஸ் பண்ற ஒரு சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். எ காம்பினேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் பிளஸ் கான்கேவ் லென்ஸ் யூஸ்ட் இன் கேமராஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா astigmat அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்வெக்ஸையும் கான்கேவையும் நம்ம கம்பைன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லென்ஸை எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேமராஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எ கான்கேவ் லென்ஸ் யூஸ் டு கரெக்ட் astigmatic டிஃபரன்ஸ். ஸோ astigmatic டிஃபரன்ஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு கான்கேவ் லென்ஸ் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ராங் ஆன்சர். 2 லென்ஸும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டி ஆப்ஷன் என்ன அப்படின்னா திக்னஸ் லென்ஸ் சாட்டிஸ்ஃபைங் பெட்ஸ்வால்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணல. ஸோ டி கேனாட் பி அ ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோஃபார் நம்ம ஸ்பெரிக்கல் அபரேஷன், கோமா, அஸ்டிக்மாட்டிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற 2 அபரேஷன்ஸ் என்ன? மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன் கீழே வரதில்லை அப்படின்னா டிஸ்டார்ஷன் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் ஃபீல்டு. ஸோ இது 2 பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். So thank you.